அது வந்து நல்லாயிருக்கும். அது வந்து பேருக்கு எப்பயாவது தான் சாப்பிடணுங்கிற மாரி வச்சிருக்காங்க. அது ஒரு தீனி மாரி வச்சிருக்காங்க. ஆனா, அது மகா மருந்தாக இருக்கிறது என்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இத தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னா, அவ்வளோ நல்லது. பரவுறது வேகமா பரவுறத தடுத்து நிறுத்தி வச்சிருக்கும். அதேமாரி மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருக்கும் பொழுது, அவங்களுக்கு மிகப்பெரிய சைடு மெடிசினா இது வந்து யூஸ் ஆகும். ஆக சொல்லப்போனா இது மெயின் மெடிசினா கூட வச்சுக்கலாம். ஆனா, இந்த காலகட்டத்தில நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, மருத்துவமும் தேவை. அதேமாரி சைட் ஃபுட் அப்படிங்கிறது மல்டி பர்ப்பஸா யூஸ் ஆகும். ஆக ஸ்வீட் பொட்டேட்டோ சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு அதிகமா ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய ஒரு ஒரு காய்கறி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸோ இவ்வளோ மகத்துவமும் மத்தவங்க ஆராய்ச்சி பண்ணி மத்தவங்களுக்கு வெளியில போறது, நம்ம விளையிற நம்ம நாட்ல அத அதிகமா யூஸ் பண்ணணுங்கிறது தான் வந்து மிகப்பெரிய ஒரு ஆவலாக இருக்கிறது. ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோல இருக்கக்கூடிய புரோட்டீன்ஸ் அதிகம். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, உடல் அதாவது சதை தேறாம இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களாம் அத சாப்பிட்டு வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ நல்லது. அதேமாரி ஏதோ ஒரு பிரச்சனையில சுகர்னால உடல் வந்து நரங்கியிருக்கலாம். இல்ல பார்த்தீங்கன்னாக்கா, சாதாரணமாவே ஒருத்தங்க வெட்டச்சோடு இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, உடம்பு நரங்கியிருக்கும். இல்லன்னா ஏதோ ஒரு காரணத்தினால், வியாதியினால் அவங்க உடம்பு வந்து மெலிஞ்சுக்கிட்டே போகும். ஸோ, அப்போ வெட்டச்சூடு வந்து பார்த்தீங்கன்னா, இத சாப்பிடுறதுனால, இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிடுறதுனால, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, திருப்பி புஷ்டி ஆகும். அடிபட்ட ரணங்கள் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு இந்த புண்ணு ஆறப்பட்டா அந்த சதைய எடுத்திருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரத்துலலாம் ஆறாது. அதெல்லாம் அந்த காலத்தில என்ன பண்ணுவாங்கன்னா, சாதாரண உருளைக்கிழங்கு இருக்கு பார்த்தீங்களா? அத அவிச்சு அது மேல வச்சு கட்டி வச்சுட்டே வருவாங்க. சதை கத கதன்னு வளர ஆரம்பிக்கும். அதே மாரி தான் இது அதுக்கு எந்த குணம் இருக்கோ, அதே மாரி உடம்புல உள்ள சதை குண்டாலாம் ஆயிற மாட்டாங்க. உடலுக்கேத்த, எலும்புக்கேத்த, எலும்புக்கேத்த மஜ்ஜைக்கேத்த, மஜ்ஜைக்கேத்த ஒரு சதைப்பிடிப்பு கண்டிப்பாக இருக்கும்.